வணக்கம். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்றைய நாள் இனிய நாளாகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இனிமையாகவும் நடக்க கடவுளின் அருளும் காஞ்சி மகாமுனிவரின் ஆசீர்வாதம் நம்முடன் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். இன்று 12 பிப்ரவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை, பௌர்ணமி திதி. வருடம் ஆரம்பித்து 43 நாட்கள் ஆயிட்டது. இன்றைய பௌர்ணமி திதியின் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கரண நேரம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. மகர லக்னத்தின் இருப்பு நாழி சூன்யம், வினாழி 10. சூரிய உதயம் இன்று 6:35 இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம். இன்றைய ஸ்ராத்த திதி பௌர்ணமி திதி. கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் பொசிஷன்ஸ்: குரு ரிஷபத்தில், மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது, மகரத்திலே சூரியன், கும்பத்திலே சனி புதன், மீனத்திலே ராகு சுக்கிரன். ஆயில்ய நட்சத்திரம் என்ற கடகராசிக்குள்ளே சந்திரனின் பிரவேசம். நார்மலாக சொல்லுவோம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு எதனா வழி உண்டா அப்படின்னாக்க, பேரூர் என்ற ஊரிலே ஆதி மூர்க்க அம்மன் அப்படிங்கிற மூர்க்கம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டா செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரமாய் அமையும் அப்படின்னு குறிப்பு இருக்கு. இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். சென்னையில் கபாலீஸ்வரர் கோயிலில் தெப்போசனம் நடக்கும். சென்னிமலை முருகன் கோயிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரதம் என்று உண்டு. பௌர்ணமி என்ற விசேஷம் உண்டு. ஃபினான்ஷியலில் நம்ம நிறைய இடத்துல தோற்று போகிறேன்னு சொல்லுவாங்க. தெரியவே இல்லைங்க, ஏமாந்துட்டேன் நிறைய விஷயங்களும் உண்டு. ஏன் ஏமாந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அவங்க சரியாக அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணும். என்ன அனலைஸ் பண்ணணும்? அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாஸை வாங்கி அவங்க இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் பார்க்கணும் இல்லையா? அப்போது இதை புரிந்துக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டேட்டா அவங்கக்கிட்டேருந்து வாங்கினா கூட போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாயம் வெளுத்து போயிடும். இப்படி தீர்மானமாக ஒரு கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி தான் ஜோதிடத்தில் பஞ்ச அங்கங்கள் என்ற பஞ்சாங்கம் வைத்திருக்கிறோம். திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் அப்படின்னு. அதனுடைய பலன்களை பார்க்கும்போது இன்று பௌர்ணமி திதி அப்படின்னு பார்க்குறோம். பௌர்ணமி திதி நார்மலாக சுப நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விரதங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு திதி. அதிதேவதை பராசக்தி, இவ தான் அதிதேவதை. அதனால் விரதங்கள் எல்லாம் பௌர்ணமி விரதம்னே சொல்லுவோம். பௌர்ணமி விரதங்கள் சாயங்கால வேளையில் சக்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு
நம்ம நைவேத்தியம் பண்ணுறது, ரொம்ப முக்கியமான திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற சுவாமிக்கு, பாலாவுக்கு மற்றும் அம்மன் அனைத்து அம்மன்களுக்கும் இன்றைக்கி விசேஷமான பூஜைகள் செய்வது அப்படின்னு வச்சுக்கலாம். பௌர்ணமியை கணக்கு வைத்து தான் அப்போல்லாம் வயதுகளை வைத்திருப்பாங்க. இத்தனை பௌர்ணமி கணக்கு வைத்தால் தான் சதாபிஷேகம் அப்படின்லாம் இருக்குது. அதனால் பௌர்ணமி ரொம்ப முக்கியமான கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு திதி. இன்றைய நாள் புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. புதன் அவ்வளோ முக்கியமான நாள். அதுலேயும் பச்சை காய்கறி, வீட்டு அலங்கார பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கிறதுக்கு இந்த புதன்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். அரிசி, மண்ணெண்ணெய் இதெல்லாம் வாங்கக்கூடாது. மருந்து பொருட்களை முடிந்த வரைக்கும் புதன்கிழமை வாங்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அதுலேயும் இன்றைக்கி புதனுடைய ஒத்த நம்பர் கொண்டது ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்யம்ன்றது புதனுடைய சாரம். அப்போது ஆயில்யம் புதன் ரெண்டு சேர்ந்த பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள் என்று. ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் எப்படின்னா கண்ணெல்லாம் அழகாக இருக்கும், சுருட்ட முடியோடு இருப்பாங்க. இவங்களுக்கு எதிரிகளையும் நண்பராக்கக்கூடிய யுக்தி தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் பேச்சாற்றல் இருக்கும். புதன்னாலே பேச்சு, கல்வி, நுணுக்கம், வித்தை, சகல வித்தையும் கற்றவர்கள். அதனால் மோஸ்ட்லி கல்லூரியில் இருக்க பேராசிரியர்கள், ஆய்வுக்கூடத்தில் இருக்க அறிஞர்கள், அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்கள், நிர்வாகத் திறமை கொண்டவர்கள்லாம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் மேட்டர்ஸ்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ரசாயனம் போன்ற கெமிக்கல் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க. இன்றைய நாளில் ஜபம் பண்ணுறது, நவக்கிரக சாந்தி பண்ணுறது, வீட்டுக்கு வேண்டிய டூல்ஸ் எதனா வாங்கினா வாங்கலாம், கிணறு வெட்டலாம், சுரங்கம் போடலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக இன்றைக்கு பண்ணலாம். இன்றைய யோக பலன் பார்த்திங்கன்னா சௌபாக்கிய யோகம்னு பேர். சொல்லும் போதே சௌபாக்கியம்னா சுபம்னு அர்த்தம். இப்போ சுபமாக இருக்கக்கூடியவர், எதையுமே ரசிக்கக்கூடிய ஒரு சுபத்துவம் கொண்ட யோகம் என்னென்னா இந்த சௌபாக்கியம். அதனால் பக்திமான் அப்படின்னா இவங்க தான். ஈவு இரக்கம் கொண்டது, தர்ம சிந்தனை கொண்ட எண்ணங்களெல்லாம் இன்றைக்கி அதிகமாக நமக்கு ஊட்டி கொடுக்கக்கூடிய நாளானது சௌபாக்கியம். அதிலும் பவகரணம் அப்படிங்கிறது சிங்கம், எதையும் முன்னிறுத்தி செல்லக்கூடிய சூரியன். அப்போ எதையுமே முன்னிறுத்தி நிறுத்தினாலே செவ்வாய் வந்துடுவார். எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கணும்ல. பவகரண அதிபதி செவ்வாய். அதனால் சுப தன்மையோடு பவகரணத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தொழிலும் நடக்கும். நல்ல வீரமிக்க இராணுவத்தில் இருப்பார், காவல்துறையில் இருக்கிறது அவங்களாம் இருப்பாங்க. சமையல் பண்ணுறதுல நம்ம சீஃபாக இருப்பாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் இருப்பாங்க. முன்ன காலத்தில் செங்கல் சூளையில் இருப்போம். நிலம் விற்கிறது வாங்கிறதெல்லாம் பண்ணலாம். வழிபாட்டு தெய்வமாக நரசிம்மரை வழிபாடுதல், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடுறது ரொம்ப முக்கியமான விஷயமாகும். இரத்த தானம் செய்கிறது நல்லதொரு பலனாக இந்த பவகரணத்துக்கு உண்டு. இப்படி திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் என்ற பஞ்ச அங்கங்களின் பலனை பார்த்தவுடன் நமக்கு அடுத்து தோணுவது என்னது? ராசி பலனை பார்க்கணும் தோணும். தொடர்ந்து காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு என்பதை பற்றி குறைவில்லாது யோசிக்கலாம். குடும்பத்திலே அமைதி, சந்தோஷம் நிலவக்கூடிய நாள். சிலருக்கு மட்டும் சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உடனுக்குடனே சரியாகிவிடும். பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு நல்லதொரு முயற்சியாக அமையும். இந்த நாளிலே அதை பற்றி ஈடுபாடுகள் கொண்டெல்லாம் சாதகமான முடிவு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் நல்லபடியாக நடக்கிறதுனாலையும் குடும்ப நிர்வாகம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறதுனாலையும் இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலைக்கேற்ப உற்சாகம் உண்டு. வேறு வேலைக்கு மாறணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாளிலே 4-9 என்ற எண்ணும், இந்த நாளிலே விநாயகர் வழிபாடும் தொடர்ந்து அம்பிகை வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடுகளாக வைத்துக்கொள்ள, பண வரவு குறைவில்லாது இருப்பது போல ஹெல்த்து வெல்த் ரெண்டுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பௌர்ணமி தினமானது உங்களுக்கு சேர்ப்பிக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபன் ஃப்ளோ உண்டு. ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்டு ஹெல்த்து. குடும்பத்துடைய சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வீட்டிலே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த நண்பர் உங்களை பார்க்க மீண்டும் வந்து உங்களுடைய நட்பு பாராட்டுவார். சகோதர வழியிலே கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய நாள். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்கள். வார்த்தையிலே இனிமையை கொண்டு வாருங்கள். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிலருக்கு கூடுதலாக பழக்கப்படும் பொறுப்புகள் சுமைகளாக மாறும். ஆனால் அதை சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட எடுத்து கொஞ்சம் அவங்களும் செஞ்சுருவாங்க. அதனால் ஐடி கம்பெனியில் இருக்கவங்க கொஞ்சம் டெடிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் டெடிகேட் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். வியாபாரத்திலே அவசரமாக எதாவது முடிவு பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போயே பண்ணி ஆகணும், ப்ளீஸ் டோன்ட் டு இட். புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக ஈடுபட வேண்டாம். சக வியாபாரி கூட சண்டை போடாமல் அனுசரணையாக இருந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாக இருக்கக்கூடிய நாள் இன்று. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை 5-7 என்ற எண்ணில் கட்டுப்பட்டவள் அம்பிகை தெய்வம். அதனால் சாயங்காலம் அவசியம் பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுதல். இல்லை வீடில் தான் நான் வழிபடுவேன்னா வீட்டில் அம்பிகைக்கு நல்ல ஒரு சக்கரை பொங்கலை வைத்து விட்டு நைவேத்தியம் செய்து அதை நீங்களும் பக்கத்தில் இருக்கும் குழந்தைகள் அனுசரணை அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களை நான் கொடுத்து பகிர்ந்து உண்ணுங்கள். அந்த பிரசாதத்தின் பலன் நல்லதொரு பண வரவையும் மேம்பட்ட வாழ்வு நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, பண வரவு அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய டே. செலவு கொஞ்சம் உண்டு. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் பொறுமையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார். ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை கூட உண்டு. சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. திருமண முயற்சிகள் அனுகூலமாக முடியும். அலுவலகத்திலே அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள இடமாற்றம், எப்படி சலுகைகள்லாம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் சேரும். அதனால் மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரத்திலே மந்தமான சூழ்நிலை காணப்படும். அதன் காரணமாக மனதிலே நிம்மதி குறைந்திருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சுமூகமாக நடைபெறக்கூடிய காலமாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டேனே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நாள் 4-6 என்ற எண்ணும் மகாவிஷ்ணு, தாயார் மற்றும் அம்பிகை வழிபாடு ரொம்ப முக்கியமானதாகும். நவாக்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா இந்த 3 தேவதைகளும் ஒருங்கே வழிபடக்கூடிய நாளானது இந்த பௌர்ணமி.
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பௌர்ணமியின் வெளிப்பாடு. அதனால் பௌர்ணமி அன்று நீங்கள் எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறார்களோ அப்படி போல உங்களுடைய மனத்தாலே நீங்கள் அம்பிகையை வலம் வந்து நமஸ்காரம் செய்யும்போது பலன்கள் இரட்டிப்பாகி உங்கள் வாழ்விலே என்றும் சுபிட்சம் விளங்கட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, பணம் எதிர்பார்த்த அளவு இருக்கப் போவது இல்லை. இன்றைக்கு தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகக்கூடும். மனசிலே கொஞ்சம் பயம், பணம் களவு போயிடுமோ ஒரு எண்ணம், இதெல்லாம் இருக்கும். வீட்டிலே வெளியிலே போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றவருடன் பேசும்போது பொறுமை எக்ஸ்ட்ராவாக தேவும். கோபப்பட்ட வார்த்தைகள், சிதறின வார்த்தைகளை திருப்பி அள்ள முடியாது. அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அலுவலகத்திலே கோபப்படிமான சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்களுடைய ராசியினுடைய தன்மையிலே நீர் அப்படின்னு இருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி குடித்து கோபத்தை அடக்கிடுங்க. பொறுமையாக இருப்பது நல்லது. எதிர்காலத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கக்கூடியது இந்த ஆட்டிடியூட். சக பணியாளர்கள் அனுசரித்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைக்கு தேவையில்லை. சக வியாபாரிகளை சிறு சிறு பிரச்சனைகள் வேறு கொடுப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு. அவரோட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. இன்றைய நாள் 3, 5 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அதை தொடர்ந்து செய்யுங்க. அம்பிகை சரணடைந்தால் அதிக வரம் பெறலான்னு பாரதி சொல்லியிருக்கார். அந்த பாரதியின் வார்த்தைப்பட உங்களுக்கு நல்லதொரு வாழ்வு முறை அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நேயர்களே, பண வரவை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வெளிநாட்டு வெளி தொடர்புகள் உண்டு. சிறிய அளவிலே உடல் பாதிப்பும் உண்டு. இந்த நாளிலே திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் என்பதனாலே அதற்கான விஷயங்கள் எல்லாம் பேசலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலே செலவுகளும் ஏற்படும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வாடிக்கையாளர் விருப்பத்துக்கேற்ற புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வியாபாரத்தில் அமைவதனாலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸில் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாளாக இந்த நாள் அமையும் என்பதனாலே கொஞ்சம் ஷோல்டர் பண்ணிக்கிறதுக்கு கணவர்கிட்ட சொல்லி பணம் கொஞ்சம் கடன் வாங்கி கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே நிம்மதியற்ற சூழ்நிலை காணப்படுவதனாலும் அதிர்ஷ்ட எண்ணாக 2, 7 என்ற எண்ணையும் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை மனத்தில் நினைப்பதும் இன்றைய பௌர்ணமி தினத்தன்று அம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அதனால் இதை பண்ணுங்க. வாழ்க்கையில் வளமாக இருங்கள். வாழ்க்கை வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்க போதும். தேவையற்ற செலவு எதுவும் இல்லைன்றனால சேமிப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை உண்டு. கணவன் மற்றும் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினராலும் நண்பராலும் அனுகூலம் உண்டாகும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலே மனதிலே சோர்வு, உடல் அசதி ஏற்படக்கூடும். வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் இருக்கும். வேலைக்கு தரும் பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும்.
இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இந்த நாளிலே பௌர்ணமி இருக்கிறதுனால, அதுவும் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது ரங்கநாத பெருமானுடைய நட்சத்திரம். அதனால் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் தாயாரை வழிபடுவது, சிவன் கோயிலுக்கு போய் அம்பிகையை வழிபடுவது ரொம்ப உசிதமாக இருக்கும். சாயங்கால வேளையில் பௌர்ணமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு விரதத்தின் பூர்த்தியாக அமையும். அதெல்லாம் எனக்கு செய்யுங்க. கன்னிராசிக்கு வரக்கூடிய நல்லதொரு பலன்களை நீங்கள் அப்படியே அனுபவிக்க அந்த இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பொறுத்து திருப்திகரமாக இருக்க போகிறது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். என்பதனால் கொஞ்சம் பொறுமை அவசியம். திருமண முயற்சிகள் சாதகமாக தோன்றும். வழக்குகளிலே இருந்து வந்த ஒரு பிற்போக்கான சூழ்நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை காணப்படுவதனாலே போரிங் மென்டாலிட்டி இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். வியாபாரிகளுக்கு புதிய முடிவுகள் எடுப்பதிலே சாதகமான நாளாகவும், பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பார்கள். அதனால் பங்கு ஆதரவாளர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாக சூழ்நிலையை கொடுப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைக்காததுனாலே கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இடமாற்றம் கேட்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 6, 9. வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். அவருடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பௌர்ணமி அன்று அவரை வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல ஒரு பலன்களையும் அவள் அருள்வார். சகல அஷ்டைஸ்வரியங்களையும் உங்களுக்கு வழி கொடுப்பாள் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைன்னா கேட்டாக்க சுமாராக இருக்கிற நாள் இன்றைக்கி. தேவையற்ற செலவு பெருசாக இல்லைனால் அதிலே உங்களுக்கு சந்தோஷம் ஆகிடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவிலே கருத்து வேறுபாடு இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி அதுக்கு சந்தோஷம் உண்டு. மற்றவர்கள் கொடுத்த கடனும் திரும்பி வந்துடும், அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. திருமண முயற்சிகளிலே சிறு சிறு தடைகள் ஏற்படுவதனால கொஞ்சம் அசதி உண்டு. இன்றைய நாள் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். அதனால் உடல் அசதி உண்டாகும். சக பணியாளர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்திலே பழைய பாக்கிகள் வசூலாவதும் புதிய முதலீடு கொண்டு கரையை விடுபடுத்துவதும் நடக்கக்கூடும். பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் இருந்து ஒரு நல்ல ஒரு ஜோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் இருக்கும். உறவினர் வருகை உற்சாகத்தை தருவதாகவும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலை காணப்படுவதாகவும் இந்த நாள் அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 3, 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் தாயார். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பணம் மற்றும் பொருள் களவு போகக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. மற்றவரிடம் பேசும்போது பொறுமை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாளிலே தொடங்க வேண்டாம். எதிர்பாராத செலவுகளாலே மன சஞ்சலப்படக்கூடிய காலம். ஏன்னா இன்று மூலம், உத்திராடம் என்ற எண்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சுமை இருக்கிறது. அதனால் காலையில் எழுந்து வீட்டு பூஜை அறையை நல்ல பெருக்கி மூழ்கிட்டு தீபம் ஏற்றி சூரிய வெளிச்சத்தை இந்த அவசியம் பார்த்து விட்டு, சூரியனை பார்த்த பிறகு காக்காய்க்கு சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி மற்ற வேலைகளை செய்வது கொஞ்சம் நல்லது. அவசியம் புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டாம். எதிர்பாராத செலவுகளினால் கடன் வாங்க நேரிடும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலையிலே சுமை அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பருக்கு வழக்கமான நிலை. புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள். உறவினர் வருகையினாலே உற்சாகம் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும்.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகும். அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 1 மற்றும் 4 என்ற எண்ணையும் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்பிகை வழிபடுவது சாலச் சிறந்ததாக அமையும். இன்றைக்கு திருக்கடையூர் அபிராமி அம்பனின் அபிராமி அந்தாதியை படிப்பதும் மற்ற அம்பிகை ஸ்லோகங்களை படித்து அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து அபிஷேக ஆராதனையில் பார்த்து கலந்து கொள்வதும் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக, அதுவும் எஸ்பெஷலி சந்திராஷ்டமத்தின் போது மனத்தில் இருக்கக்கூடிய கிளேசங்களை களைவதாக அமையும். அதனால் அதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நார்மலாக சொல்லுவோம்ல, வீல் கோ டு நியூ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புது உயரத்துக்கு உங்களை ஏற்றி செல்லும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. அதற்கு எல்லா விதமான உறுதுணைகளும் அம்பிகை உங்களுக்கு செய்யட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பண வரவு சுமாராகத்தான் இருக்கும். திடீர் செலவும் ஏற்படக்கூடும். வீட்டிலே தேவையற்ற பிரச்சனை, மன அமைதி குறைதல். தாயாரின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியிலே செலவுகளும் ஏற்படக்கூடும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். வேலைகளிலே தவறு நேர்படக்கூடும். கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவரை நம்பி எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வியாபாரிகளிலே வாடிக்கையின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5, 7 என்ற எண்ணும் துர்க்கையம்மன் வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடாக அமைகிறது. இன்றைக்கு பௌர்ணமி நாள். எப்படி அமாவாசை அன்று துர்க்கை வழிபட்டு சண்டி ஹோமம்லாம் விஷயங்கள்லாம் செய்வோமோ, அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்றும் நீங்கள் நவாவரண பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த மேரு வச்சு பூஜை பண்ணக்கூடிய இடத்துல போய் சுவாமியோட அனுகிரகமாக அமர்ந்து பூஜையோட கலந்துக்கங்க. அந்த பூஜையின் பலனாக வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் மேன்மேலும் உயரத்தை எட்டுவதற்கு இந்த நாள் விதை நாள், வித்திட்ட நாளாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் இது. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. உங்களுடைய தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. சகோதர வழியிலே அன்பு ஆதரவு உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினரின் வருகையினாலே வீட்டிலே மகிழ்ச்சி சூழ்நிலை உண்டாகும். அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை காணப்படும். எதிர்பார்க்கும் சலுகைகள் பெரிதாக எதுவும் கிடைப்பதற்கு இல்லை. இந்த நாளிலே ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாக வருவதனாலே ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாள் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதுவும் கிடைக்காத நாள் என்றும் சொல்லலாம். இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 2, 4 என்ற எண்ணையும், இந்த நாள் சிவபெருமானை வழிபடுவதும் சிவபெருமானின் துணைவியான அம்பிகையை வழிபடுவதும் மிகுந்த உற்சாகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலாவை தலையில் வைத்தவர் சிவபெருமான். நிலாவை தாடங்கமாகி மாற்றி கொடுத்தவர் திருக்கடையூர் அபிராமி. இவா 2 பேரையும் இன்றைக்கி வழிபடும்போது உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்வான். ஏன்னா சந்திரன் தான் குபேரன் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் அப்படின்னோடனே குபேரன் அப்படின்னு வந்துடும். அப்போது உங்களுக்கு பண தேவைகள் எல்லாம் தீர்வு கட்டணும்னா சிவனின் அருளும் அம்பிகையின் அருளும் ஒருங்கே வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த அந்யோன்யத்தின் பேஸ் பண்ணி தான் இந்த பரிகாரமாக இந்த பௌர்ணமியும் போது சிவனையும் அம்பிகையும் வழிபட்டு எல்லா விதமான வளங்களையும் பெற வேண்டுமாய் இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். செலவு ஏற்பட்டாலும் சமாளித்து விடக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளிலே வீடு களை கட்டக்கூடிய
ஒரு திருமண முயற்சிகள் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு லைனப் ஆயிரும். நீங்கள் போட்டுட்ருந்த இந்த கேஸ் ரிலேட்டட் மேட்டர்லாம் கொஞ்சம் சாதகமான தீர்ப்புகளுக்கான வழிகளை கொண்டு வந்து காட்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு திருவாயிடும். உற்சாகமான டே அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம் அலுவலகத்தில். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் அட்மாஸ்பியர் கேட்டால் அதெல்லாம் டக்குன்னு கிடைக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்பனை வியாபாரத்திலே எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு பங்குதாரரின் அனுசரணையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவசியம் குடும்ப நிர்வாகத்தை பண்ணக்கூடிய பெண்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை மெயின்டைன் பண்ணிக்கணும். பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவை அவசியம் வளர்த்து கொண்டால் இந்த நாளில் இனிமையாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லைனால் கொஞ்சம் ஏமாற்றமான நாள்களாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளிலே 4-6 என்ற எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடாக அமைகிறது. இன்றைய நாள் பௌர்ணமியாக இருப்பதனாலேயும் சந்திர வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக இருப்பதனாலேயும் அம்பிகையை வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற 3 நட்சத்திரங்களும் கொண்ட ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிறதுனால குபேரனும் உங்ககிட்ட தான் இருக்கார், சனீஸ்வரனும் உங்கள் தான் இருக்கார், காமதேனும் உங்ககிட்ட தான் இருக்கார். அப்படின்னால நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற அம்சம் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியில் இப்போ ப்ரெசண்ட்டில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது. சுக்கிரன் அங்கு உச்சத்தை பெறப்போகிறார் என்பதனாலேயும் ராகு உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதனாலையும் துர்க்கை வழிபாடு மற்றும் லக்ஷ்மி வழிபாடு, அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து வழிபடுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதான் நவாக்ஷரின்னு சொல்லக்கூடிய சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய யாகங்கள் எங்கேயாவது நடந்தால் அதில் போய் கலந்துக்குங்க. அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். அந்த அம்பாளின் அருளாலே உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். வாழ்க வளத்துடன்.